அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த உபவாச கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க அப்பா. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும். இதோ உங்களுடைய நாமம் ஒன்றே நாங்கள் மகிமைப்படுத்த, உண்மை நாங்கள் உயர்த்த அப்பா. முற்றிலுமாக எங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல இப்படியாக ஒரு வசனம் வாசிக்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். எனவே மனுஷர்களை நம்புவதை காட்டிலும் மேலான நம்பிக்கையை கர்த்தர் பேரில் நாம் வைக்க வேண்டும். எனவே அவரை பார்த்து என் நம்பிக்கை நீர்தான், என் நங்கூரம் நீர்தான் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? என்னோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. என் நம்பிக்கை நீதானே, என் நம்புறம் நீதானே, நம்பிக்கை நீதானே, என் நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் ஆள்காரை முன்னேறுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் ஆள்காரை முன்னேறுவோம். சேர்ந்து சொல்வோமா? நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடி முன்னேறுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறையை திறந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம், கல்லறையை திறந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதான் நம்முடைய நம்பிக்கைக்கு தகுதியான தெய்வம். நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே, என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. சகோதரத்தை சொல்வோமா? நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே, நீதானே.
இப்படியாக ஒரு நம்ம வாசிக்கிறோம், நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நாம் நம்பக்கூடாதாம். வேதத்துல அழகாக போட்டிருக்கு, இப்படியாக கர்த்தர் பேரு நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை அது வீண் போகாது. ஹல்லேலூயா. எனவே என்னோட கூட சேர்ந்து என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி என் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் என்னோட சேர்ந்து அப்படியே கண்களை மூடி இந்த பாடலை நாம் பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எங்களுக்கு சேர்ந்து இந்த பாடல் உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதான ஒரு பாடல். ஆமாப்பா, உண்மையே நாங்கள் 100க்கு 100 நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி நம் உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன்,
அற்புதம் நீர் மாத்திரம் தான் செய்ய முடியும். உம்மால் மாத்திரம் எல்லாம் கூடும், உம்மால் ஆகும் என்று சொல்லி தாராளம் முடிக்க போகிற எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? உம்மைதான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அழகான ஒரு வசனம் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாள்ல தேவனை நாம் ஆராதித்திருக்கிறோம். இந்த கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து, நம்முடைய நம்பிக்கை அப்பா நீங்க தான் என்று சொல்லி அவரை பார்த்து நம்ம பாடி இருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த ஆராதனையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரங்களை எடுப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கால வேளையில கூட நான் தியானிக்கும் வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 138 2ஆம் வசனம். இந்த வேத பகுதியை முதலாவது நான் வாசிக்கிறேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில கடைசி பகுதியை நாம் தேவ செய்தியாக தியானிக்க போகிறோம். சங்கீதம் 138:2 உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறீர். தேவன் உண்டாக்கினவைகளில் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கும் பொழுது தேவன் தாமே, தாவீது இப்படியாக சொல்கிறார், உமது வார்த்தையினாலே அவைகளை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். வேறு விதத்தில் சொல்ல போனால் தேவன் தாமே இந்த இடத்திலே தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியாக அல்லது அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இந்த வேத வசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில கூட அருமையான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தையை தேவன் என்றும் பிரஸ்தாபிக்கிறார். இந்த வார்த்தை என்பது யாரை குறிக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கால வேளையில் கூட இது ஒரு தேவ ரகசியம். நான் சற்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறார், நான் வார்த்தையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த வார்த்தையானது மாம்சமானது. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கால வேளையில தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையுடன் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் இயேசுவோடு கூட செலவிடும் நேரமாகும். இந்த கால வேளையிலே கூட அருமையான தேவச்சனமே, கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இம்மட்டுமாக நாம் இந்த நாட்களிலே தேசத்தின் ஊரடங்கு சட்டத்திட்டத்தின்படி
நாம் வீடுகளிலே தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு நேரம் தேவனோடு கூட செலவிடுகிறோம்? தேவனுக்காக நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, தாவீது இப்படியாக சொல்கிறார், தேவன் உமது வார்த்தையை, அதாவது தேவனுடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிற தேவன். இந்த நாளிலே கூட ஆண்டவரோடு கூட செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் தேவனோடு கூட செலவிடுகிறோம். கடந்த உபவாச கூட்டங்களிலே நாம் பார்த்தோம், நாம் ஜெபத்துல 2.5 மணி நேரமாவது அவரோடு கூட செயல்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இந்த கால வேளையிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் வார்த்தையும் நாம் ஒரு காலமும் பிரிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று யோவான் சொல்கிறார். அப்போஸ்தலன் யோவான் கண்டது, பார்த்தது, தொட்டது, இவைகள் யாரை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜீவனுள்ள வார்த்தை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக அபிஷேகம் நிறைந்த வார்த்தையாக இன்றைக்கும் நமக்குள் அவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் இப்படியாக கூறுகிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக சொல்கிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையிலே கூட அருமையான தேவச்சனமே, the words, ஆண்டவருடைய வார்த்தை தேவனுடைய ஆவியினால் நமக்கு அருளப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் பார்க்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த கால வேளையில அபிஷேகம் நிறைந்த தேவ வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்கும் போது, கேட்கும் போது, படிக்கும் போது, அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்மை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். இந்த காலங்களிலே கூட இதைத்தான் தாவீது இப்படியாக சொல்கிறார். சங்கீதம் 39:3 நாம் பார்க்கிறோம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன் என்கிறார். அருமையான தேவஜனமே, தாவீது கர்த்தரை குறித்து தியானிக்கும் போது அவருக்குள், அதாவது அவருடைய ஆவிக்குள் அனல் கொண்டார் என்று சொல்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவஜனமே, நாமும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அனல் கொண்டு எரிவதை நாம் காண்போம். இன்னொரு வேத பகுதியில எரேமியா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும் அற்புதங்கள் குறித்தும் இனி நான் பேச மாட்டேன் என்று எரேமியா ஒரு தீர்மானம் செய்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாய் அவருடைய எலும்புகளிலும் இருதயங்களிலும் இருந்தபோது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த காலங்களில் கூட இந்த காணொலியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஜீவனுள்ள வார்த்தை இந்த காலங்களில உன் எலும்புகளிலும் உன்னுடைய இருதயத்திலும் அனல் கொள்வதை நீ காண்பாய். வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32 நாம் பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எம்மாவு சீஷரோடு கூட அவர் இடைப்பட்டு பேசிக்கொண்டு செல்கிறார். அப்படியாக அவர் பேசிக்கொண்டு செல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள்
அவர்கள் கேட்டபோது அவர் பேசின அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயங்களிலே கொழுந்து விட்டு எரிந்தது என்று அவர்கள் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களிலே கூட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களிலே அக்கினியாய் கொழுந்து விட்டு எரிவதை நாம் காண்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்திலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியின் வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியாக அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதான வேளையிலே அங்கு இருந்தவர்கள் ஒவ்வொரு மீதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் அங்கே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மீதும் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மேல் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இறங்கினதை நாம் பார்க்கிறோம். இந்த கால வேளையில் கூட அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிப்போம், கேட்போம். அதே நேரத்தில் அந்த வார்த்தையை நாம் படிப்போம். இந்த நேரத்தை நாம் வீணடிக்க கூடாது. குறைந்தது இப்பொழுது 40 நாட்கள் இந்த ஊரடங்கு சட்டம் தேசத்திலே கடைபிடிக்கப்படும் என்று நம்முடைய பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார். இந்த நேரங்களை வீணடிக்காதீர்கள். இந்த நேரத்திலே நமக்கு தேவை தேவனுடைய ஜனம், தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை, அந்த வார்த்தை என்ன செய்யும் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அது ஊடுருவி பாயக்கூடியதாக இருக்கிறது. இந்த கால வேளையில கூட தேவனுடைய வார்த்தைக்கும் சாதாரண மனிதனுடைய வார்த்தைக்கும் மற்ற வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. மற்ற வார்த்தைகள் மனிதனுடைய சிந்தைக்குள் தான் செல்லும். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் வல்லமையானது ஒரு மனிதனுடைய சிந்தனைக்குள், உணர்வுகளுக்குள், சதைக்குள், எலும்புகளுக்குள்ளே மஞ்சைக்குள் அது ஊடுருவி செல்லக்கூடியது என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களிலே கூட உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 107:20 நாம் பார்க்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புகிறார். இந்த வேத பகுதிகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை கடந்து வரும் பொழுது அது தேவன் தாமே இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையிலே வல்லமை உள்ளதனாலே முதலாவது அது ஆவியிலும், ஆத்துமாவிலும், சரீரத்திலும் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நம்முடைய சரீரத்திலே அது கடந்து வரும் பொழுது சரீரத்திலே சுகத்தை தருகிறது. நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் அது சமாதானத்தை கொடுக்கிறது. இந்த கால வேளையிலே கூட எத்தனை பேர் சுகமின்றி ஒருவேளை சரீரத்தில நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில, பலவீனமான நிலைமையில நீங்கள் காணப்படுகிறீர்களா? இந்த கால வேளையில இந்த காணொலியின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் வல்லமை உன் சரீரத்துக்குள், உன் ஆவிக்குள், உன் ஆத்துமாவுக்குள் கடந்து வரும் பொழுது ஆவியிலும் ஆத்துமாவிலும் சமாதானம். நம்முடைய சரீரத்திலேயோ தேவன் சுகத்தை தருகிறார். இன்றைக்கு கூட உனக்கு சுகம் வேண்டுமா? நாம் செய்ய வேண்டியது இந்த நேரத்தை வீணடிக்காத. இந்த நேரத்தில் பொழுதுபோக்கும்படியாய் அநேகர் இந்த நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கலாம். நான் எவ்வளவு நேரம் பைபிள் படிப்பது, நான் எவ்வளவு நேரம் தியானிப்பது, நான் எவ்வளவு நேரம் ஜெபிப்பது என்று நாம் நேரத்தை குறிக்காமல் நாம் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும், தேவனுடைய வார்த்தையோடு கூட நாம் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட, தேவனோடு கூட நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம். இது பாக்கியமுள்ள கிருபையும் உள்ள நாட்கள். ஆகவே தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தன் புது பலன் அடைந்து சட்டையில் அடைத்து எழுப்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகு போல சட்டையில் அடைத்து அவர்கள் எழுப்பப்படுகிற நேரம் இது. இந்த காலவேளையிலே கூட சங்கீதம் 132:2 படி அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவனவர். இந்த காலவேளையிலே கூட அபிஷேகம் நிறைந்த தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லுங்கள். வேதத்தை தியானியுங்கள், படியுங்கள், ஒவ்வொரு நாளும் அதை கேளுங்கள். இப்படி வாசித்து தியானித்து நாம் படிக்கின்ற பொழுது நிச்சயமாக தேவ பலன், ஒரு வல்லமை உங்களுக்குள்
ஊடுருவதை நீங்கள் காண்பீர்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நமக்குள்ளே விசுவாசமானது வளருகிறது. ஜீவனுள்ள வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் என்று கூட இந்த காணொலி மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, குடும்பத்திலே அல்லது உங்களுக்குள்ளே தேவனுடைய தெய்வீக சுகம் வேண்டுமா? உடைய வார்த்தையை முதலாவது கேளுங்கள், இரண்டாவது அறிக்கை செய்யுங்கள், தினதோறும் படியுங்கள். இந்த நாளிலே கூட ஒரு சில வசனங்களை நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த காணொலி கேட்கக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் இதை கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? அறிக்கையிடலாம். ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், அறிக்கையிடுங்கள், வாசியுங்கள். இது இந்த நேரம் கிருபையின் நேரம். வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது முதலாவதாக யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 நாம் பார்க்கிறோம். எனக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து நான் சுகமடைவேன் என்று அறிக்கையிடுங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தின்படி ஒரு விசுவாச அறிக்கையை நீங்கள் சொல்ல வேண்டியது, எனக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து நான் சுகமாகிறேன் என்று அறிக்கையிடுங்கள். இரண்டாவதாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி நான் எல்லோரையும் மன்னித்து விட்டேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 நான் எல்லோரிடத்திலும் மன்னிப்பை பெற்றுவிட்டேன் என்று விசுவாச அறிக்கையிடுங்கள். மூன்றாவதாக யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி ஆண்டவர் வியாதியை என்னிலிருந்து விலக்குவார் என்று விசுவாச அறிக்கையிடுங்கள். நான்காவதாக உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3-4 நான் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைப்பேன் என்று அறிக்கையிடுங்கள். ஐந்தாவதாக உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19-20 இயேசுவே எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று அறிக்கையிடுங்கள். ஆறாவதாக சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்பேன் என்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏழாவதாக சங்கீதம் 118:17 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். இன்னும் ஏராள வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். தேவனுடைய வார்த்தை, தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, மகிமைப்படுத்துகிறார். இன்றைக்கு கூட இந்த நேரத்தை வீணடிக்காமல் எந்த வியாதியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட கொள்ளை வைரஸாக இருக்கட்டும், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கலங்காதே. இந்த கால வேளையில, இந்த உபவாச நாளிலே தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் அந்த டிவைன் ஹீலிங், பெற்றுக்கொள் அந்த வல்லமை, தேவ வல்லமை இன்றைக்கு இந்த காலவேளை உனக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறார். நான் மீண்டும் வேகமாக இந்த விசுவாச அறிக்கையை சொல்கிறேன். இது ஒரு சில வார்த்தைகள் தான். இன்னும் வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. அவைகளை விசுவாசமாய் படியுங்கள், கேளுங்கள், அறிக்கையிடுங்கள். வேதத்தில் நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேன், நோக்கி பார்த்து நான் சுகமடைகிறேன். நான் எல்லோரையும் மன்னித்து விட்டேன், நான் எல்லோரிடத்திலும் மன்னிப்பை பெற்று விட்டேன். ஆண்டவர் வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். நான் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பேன். இயேசுவே எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னை ஜீவனுக்கு விலக்கி காப்பார், ஜீவனை அழிவிலிருந்து மீட்பார். சங்கீதம் 118:17 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை இந்த காலவேளையில் கூட உங்கள் ஒவ்வொருடைய ஆவியிலும், ஆத்துமாவிலும், சரீரத்திலும் ஊடுருவக்கூடியது. அருமையான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தை
உன் சரீரத்துக்குள் கடந்து ஊடுருவும் பொழுது அங்கே தெய்வீக சுகம். தேவனுடைய வார்த்தை உன் ஆவிக்குள் ஊடுருவும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம். தேவனுடைய வார்த்தை உன் ஆத்துமாவுக்குள் ஊடுருவும் பொழுது அங்கே தெய்வீக சமாதானம். ஆவியிலே ஆத்துமாவிலே சமாதானம், சரீரத்திலே சுகம். இந்த காலவேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த உபாச நாளிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே வேத வசனத்தின்படி சங்கீதம் 138:2 படி உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த காலவேளையில அந்த ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தையினாலே தேவன் தம் சபையை மகிமைப்படுத்துகிறார். இந்த வார்த்தையினாலே அவர் மகிமைப்படுத்துகிறார். சோர்ந்து போகாதே. ஜீவனுள்ள வார்த்தையை குறித்து அறிக்கையிடு. விசுவாச வார்த்தைகளையே பேசு. நிச்சயமாக சூழ்நிலைகள் மாறும். இந்த காலவேளையிலே தேவதாமே ஒரு தெய்வீக ஒரு வல்லமை உங்களுக்கு ஒரு கடந்து வருவதை நீங்கள் காண்கிறீர்கள். நமக்கு நேரம் கடத்த தாமே இந்த காணொலியின் மூலமா இவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறபடினாலே இந்த வார்த்தையை நான் கேட்டபொழுது என் உள்ளத்திலே, என் இருதயத்திலே ஒரு அனல் வந்தது. என் சரீரத்திலே ஒரு சுகத்தை பெற்றேன் என்று சொல்லி ஆலயங்கள் தேவனுடைய ஆராதனையிலே நீங்க தேவனை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லுங்கள். விரைவில் அந்த நாள் வரப்போகிறது. இன்றைக்கு உங்களுக்கு விசேஷமாக இதற்காக நான் கடைசியிலே நான் ஜெபிப்பேன். இந்த காலவேளையில் கூட இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவர் மீதும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்குவதாக. தேவ மகிமையின் வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், பெரியோர் சிறியோர் யாவர் மீதும் தேவ வல்லமை இறங்குவதாக. கர்த்தர் இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள். உங்களோடு கூட நான் இடைபட விரும்புகிறேன். ஒரு பழைய பல்லவி நான் பாடும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை நான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் முகத்தை நான் பார்க்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் முகத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் நட்பை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் நட்பை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன்.
அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் கண்களை மூடிய வண்ணமாக தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போமா? நாம் ஜெபிப்போம். மகா இருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலங்களில் கூட இந்த உபாச நாளிலே உங்கள் திரு சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் நேச கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, ஆம்பரச்சா நீ உமது வார்த்தையினாலே நீ மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த காலவேளையிலே கடந்து வருகிறேன். உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற, உம்முடைய வார்த்தையை படிக்கிற, உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவரே, அவருடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் குறிப்பாக சரீரத்திலும் ஆண்டவரே ஒரு தெய்வீக வல்லமை இந்த காலவேளையில் இறங்கும்படியாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். தேவனுடைய மகிமை வல்லமை இந்த காணொலியின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் இறங்குவதாக இறங்குவதாக. இந்த அற்புத சுகமளிக்க வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. தேவ வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு ஆவியிலும் ஆத்துமாவிலும் இறங்குவதாக. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். மகிமை மகிமை மகிமை. இந்த மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு மீதும் இறங்குவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மகிமை இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு தெய்வீக விடுதலையை தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகத்தை நீ கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் தேவன் தாமே இந்த 40 நாட்கள் நான் எப்படி கழிக்க வேண்டும் என்று கலங்கிற பிள்ளைகளோடு கூட நீ பேசி இருக்கிறீர் அப்பா. உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மோடு இருக்கிற நிமிடங்களாய் இருக்கிறபடினாலே நிச்சயமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை இந்த நிமிடம் முதலில் கட்டளையிட்டு இருக்கிறீர். ஒவ்வொருவரும் இந்த தெய்வீக சுகத்தை பெற்று மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இந்த உபாச நாளிலும் தகப்பனே நாங்கள் எங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். வெகு விரைவிலே தேசங்களிலே ஆண்டவரே இந்த கொடிய வைரஸிலிருந்து ஒவ்வொரு தேசமும் விடுவிக்கப்படப்பா. இதோ நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். அநேக தேசங்கள் இப்பொழுது அப்பா நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை ஆமாம் ஒவ்வொருவரும் தொட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நிச்சயமாக வெகு விரைவிலே எல்லா தேசங்களும் இந்த வைரஸ் விடுவிக்கப்பட கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஜெபத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த தேசத்திற்காக கூட ஜெபிக்கிறோம். தகப்பனே கூடிய விரைவில் இந்த கொடிய வைரஸ் விலகி நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் விடுதலையை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் தாமே இதற்கு வேண்டிய வழிவாசலை அதி சீக்கிரத்தில் செய்து முடிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ராஜா. தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியா இந்த கரத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். எந்த விதமான அப்பா இந்த நாட்களிலே சட்டங்கள், அதாவது சட்டங்களை சீர்குலைக்கிற குற்றவியல்கள் நடக்காதபடி தேசத்தை நீ பாதுகாத்து நடத்தும்படியா ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். குறிப்பாக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிறதான இந்த குறைபாடுகள் வெகு விரைவில் சீக்கிரத்தில் தேவதாமே மறைந்து போகும்படியாய் ஒவ்வொரு தேசங்களும் மீட்பெற்று எழும்பும்படியாய் இந்த கரத்தில் நான் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க எங்கள் கிருபை தாரும். இந்த காலங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களாய் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீ பதில் தருவீராக. இந்த மகிமையின் பிரசன்னம் தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொருவருடைய சட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த காலம் கொடுத்த டிவைன் ஹீலிங்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா திருச்சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையானது ராஜா ஊடுருவி பாய்ந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே தேவரீர் இன்றைக்கு நீ மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர் அப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்துங்க. முற்றிலும் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். நீங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெப குறிப்புகள் தொடர்ந்து நாங்கள் காணொலியில
நாங்கள் அதை அச்சிட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்த அந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Praise the Lord. God bless you. காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, 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 காரியங்கள் வாய்க்க பண்ணும்